தமிழ் சினிமாவில அழியா புகழுக்கு சொந்தக்காரர் நாகேஷ். பொக்கிஷம் போல கொண்டாடப்பட வேண்டிய நாகேஷ் கெட்ட நோக்கத்தோடு சிந்திச்சு கூட பார்க்க போறதில்ல யாரும். என் தந்தையோட பேருக்கு களங்கம் விளைவிக்க போறாங்கன்னு ஒரு சினிமா கம்பெனி மேல கல்லெறிஞ்சிருக்காரு நாகேஷோட மகன் ஆனந்த் பாபு. இது வேற ஒண்ணும் இல்ல, நாகேஷ் திரையரங்கம்ங்கிற ஒரு படம் உருவாக்கிட்டு வருது. ஆரி ஆஷ்னா சவரி நடிச்சிட்டு வர இந்த படத்தை இஷாக்ங்கிறவர் இழுக்கிட்டு வராரு. கடந்த பல மாசமாவே இந்த படத்தை பத்தின செய்திகள் செய்தித்தாள்லயும் இணையதளத்திலும் வெளியாகிட்டு வருது. அப்பவெல்லாம் அதை கவனிக்க கூட நேரம் ஒதுக்காத ஆனந்த் பாபு படம் முடிஞ்சு ரிலீஸுக்கு தயாராகிற இந்த நேரத்துல அந்த படத்தை வெளியிட தடை விதிக்குமாறு நீதிமன்றத்தை நாடி இருக்காரு. அது மட்டும் இல்லாம என் அப்பா நாகேஷோட நற்பெயருக்கு களங்கம் விளைவிக்கிற மாதிரி இந்த படத்தோட தலைப்பு அமைஞ்சிருக்கிறதா அவர் குற்றம் சாடியிருக்காரு. பிறகு நஷ்ட ஈடா 50 லட்சம் கேட்டும் வழக்கு போட்டிருக்காரு. 50 லட்சம் கொடுத்தா கெடுக்கப்பட்ட உங்க அப்பாவோட பேர் சரியாகிடுமா சார்? நாகேஷ் திரையரங்கம்ங்கிற தலைப்பு எப்படி அவரோட பேரை கெடுக்கிறதா இருக்க முடியும்? யோசிச்சு பார்த்தாலும் ஒரு விடையும் தேர மாட்டேங்கிறதே. Thanks for watching. Please like and share. Don't forget to subscribe us.